பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனித இனத்தை படைத்து அந்த இனத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். வலகது கர்ரம்னா பனி ஆதம் என்ற ஆயத்தின் மூலமாக அவன் அல் குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். உலகத்தில் பல மதங்கள் பல கோட்பாடுகள் இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதம் இருப்பதாக இருந்தால் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் சத்திய இஸ்லாமாகும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். இந்த மதங்களில் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதமாகிய இஸ்லாத்தில் அந்த இஸ்லாத்தை தழுவுகின்ற முஸ்லிம்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள். பொதுவாக மனித இனம் மேன்மைக்குரிய இனம் என்றாலும் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகின்ற ஒரு சமூகம் ஹைர உம்மத்தினராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர். அதனை அல்லாஹு தஆலாவும் ஏற்கனவே அல் குர்ஆனில் குந்தும் ஹைர உம்மத்தின குறிப்பிடுகின்றார். சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய, அதாவது ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய ஒரு சகோதரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹு தஆலாவை பின்பற்றுகின்ற விடயத்தில் கலிமாவை மொழிந்த ஈமான் கொண்ட எல்லோரும் அல்லாஹ்வின் பார்வையில் சமமானவர்கள், அதிலும் இறையச்சம் உடையவர்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் இன்னும் உயர்ந்தவர்கள். எனவே எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம், சமகாலத்தில் இஸ்லாத்தை தழுவுகின்ற எங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக இந்த சகோதரத்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படியான உம்மத்? ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சலாம் கூறுகின்றோம், முசாஃபஹா செய்கின்றோம், கட்டித் தழுவி முஆனகா செய்கின்ற உம்மத். தொழுகையிலே சஃபிலே இருந்தால் கால்களை கால்களோடு சேர்த்து வைக்கின்ற உம்மத். நபி அவர்கள் அதனை கூறினார்கள். ஒரு சகோதரன் அடுத்த சகோதரனை சந்திக்கும் பொழுது புன்முறுவலோடு, முகத்திலே புன்முறுவல் பூத்த நிலைமையில் சந்திக்கும் பொழுது அது சதகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த உம்மத்துக்கு. எனவே நாங்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலாவின் அடியார்களாக, அடிமைகளாக இருந்தாலும் எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதனை அல் குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் இன்றைய சமகாலத்திலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் அதனை ஒரு புறம் வைத்துவிட்டு நாங்கள் சகோதரர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறிவிடுங்கள், ஆகிவிடுங்கள் என கூறினார்களே. அதற்கமைய நாங்கள் அவ்வாறு இருக்க வேண்டும். இன்று நமக்கு மத்தியில் பல இயக்கங்கள் இருக்கலாம், அல்லது பல்வேறு கோட்பாடுகள் இருக்கலாம். அது நல்லவைகளாக இருந்தால் நிச்சயமாக அதற்குள்ளே இருப்பது சிறந்ததுதான்.
என்றாலும் நாம் இயக்கங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட முதலில் இஸ்லாத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்குரிய கடமை. காரணம், அதன் மூலமாக பிரிவுகளோ பிளவுகளோ முரண்பாடுகளோ நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடாது. அவ்வாறு ஏற்படுவது அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக அமைகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களின் மத்தியிலே கூறினார்கள், இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் ஒரு சுவனவாசி இப்பொழுது வரப்போகின்றார். அப்பொழுது எல்லோரும் பார்த்திருந்தார்கள். ஒரு சாதாரண ஒரு சஹாபி அந்த மஜ்லிஸிலே உள்ளே நுழைந்தார். இன்னும் ஒரு சஹாபி நினைத்தார், நபிகளார் இவரை சுவர்க்கவாதி என கூறியிருக்கின்றார். என்ன காரணம்? அவரிடம் நட்பண்புகள் இருக்கலாம் அல்லது விசேடமான அம்சங்கள் இருக்கலாம் என்று நினைத்து அவரிடம் வீட்டிலே தங்குவதற்கு அனுமதியையும் கேட்டார். அவரும் ஒப்புதல் அளித்தார். இருவரும் வீட்டிலே தங்குகின்றார்கள். இரவிலே எழும்புகின்றார் அந்த சஹாபி, சுவர்க்கவாதி என்று நபிகளார் சொல்லப்பட்ட அந்த சஹாபி இரவு தொழுகையை தொழுதார். வேறு எந்த வணக்கங்களும் விசேட வணக்கங்களும் கிடையாது. 3 நாளைக்கு பின்னால் இந்த சஹாபி அவரிடம் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் நபி அவர்கள் உங்களை சுவர்க்கவாதி என்று சொல்வதற்கு உங்களிடம் நான் கண்ட சிறப்பான அம்சங்கள் ஒன்றும் கிடையாது. இரவு தொழுகையை தொழுகின்றீர்கள், அல்லாஹு தாலாவை திக்ர் செய்கின்றீர்கள், ஞாபகப்படுத்துகின்றீர்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு விடயம், என்னிடம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் ஒன்றே ஒன்று இருக்கின்றது. நான் தூங்கும் பொழுதும் எழும்பும் பொழுதும் எந்ததொரு சகோதரனை பற்றியும் தவறாக எண்ண மாட்டேன். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருப்பார்கள் என அந்த சஹாபி கூறுகின்றார். எனவே நாங்களும் உலகத்துக்கு வந்த உம்மத்துக்களில் சிறந்த உம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் தான் முதலில் சுவனம் நுழைய போகின்ற உம்மத். ஹுகூகுல்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருப்பதை போன்று அடியார்களுடைய விடயத்திலும் ஹுகூகுல் இபாதுடைய விடயத்திலும் சரியாக நாங்கள் நடந்து சமகாலத்தில் நமக்கு மத்தியில் சகோதரத்துவம், ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற விடயத்தில் நாங்கள் கலிமாவை மொழிந்த அடிப்படையில் சகோதரர்களாக நாங்கள் இருப்போம். இதைத்தான் இஸ்லாம் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. நாங்கள் வந்துவிட்டு வேறு ஒன்றையும் கொண்டு செல்லாவிட்டாலும் இந்த பண்புகளோடு அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் நெருங்கினால் நிச்சயமாக அளப்பெரிய நன்மைகளை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், லுன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்களுடைய விடயத்தில் நீங்கள் நலவை நாடுங்கள், நல்லதை நினையுங்கள். அவர்களை பற்றி வேறு எந்த விதமான தப்பான விடயங்களையும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனிதனை படைத்தவனும் அல்லாஹ், மனிதனுடைய உள்ளத்தை அறிந்தவனும் அல்லாஹ், உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பவைகளையும் அறிந்தவன் அல்லாஹ். யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர், மனிதனுடைய உள்ளத்தில் மறைந்திருப்பவைகள், கண்கள் செய்கின்ற சாடைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே சமூக ஒற்றுமை எமக்கு மிக மிக அவசியம். சமகாலத்தில் அந்த ஒற்றுமையை நாம் பேணி சகோதரர்களாக வாழ்ந்து ஏனைய இனத்தவர்களோடும் ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் மனிதாபிமானத்திலே நாங்கள் ஒன்றுபட்டு எமது வாழ்க்கையை தொடருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.